தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கண்டுகொள்ள வேண்டாம் என்றும் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டாம் என்றும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் 118 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சென்றுள்ள நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமல்லாமல் அடுத்து முதலமைச்சராக வேண்டும் என்ற முனைப்போடு தற்போது அவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் இதுவரை 3 கட்டங்களாக 118 சட்டப்பேரவை தொகுதிகளிலே பரப்புரையை நிறைவு செய்திருக்கிறார். வரும் திங்கட்கிழமை முதல் மதுரையின் 4வது கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்குகிறார். இந்த சுற்றுப்பயணத்தால் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைமை கருதுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையிலே ஈடுபட்டார். அதிமுக தலைமை கழகத்துக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பையும் அளித்தனர். இந்த கூட்டத்திலே தலைமை கழக நிர்வாகிகளுடன் 85 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். பூத் கமிட்டியை அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைய கூட்டத்திலும் அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடித்து விட்டதாக தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அனைவரும் முழு வீச்சில் தயாராக வேண்டும் என்றும் நிச்சயம் நமது உழைப்பு அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் 15 பூத் கமிட்டிகளை உள்ளடக்கிய கூட்டங்களை செப்டம்பர் மாதம் முதல் நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பாக தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கண்டுகொள்ள தேவையில்லை என்றும் அவருக்கான பதிலடியை கொடுக்க தேவையில்லை என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக எதிர்ப்பு அலையை 118 சட்டப்பேரவை தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது பார்த்ததாகும். அதனால் திமுக எதிர்ப்பு அலையை பயன்படுத்தி தேர்தல் பணியை வேகப்படுத்துங்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வாக்காளர் பட்டியலில் இறந்தோர் பெயர் மாற்று இடங்களுக்கு சென்றவர்களை கண்டறிந்து நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த விதத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 4 முக்கிய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.